இப்போ சீயக்காய் பவுடருக்கு ஒரு 20 இலை செம்பருத்தி இலை வச்சுருக்கேன். எல்லாமே தண்ணீரை அலசிட்டு ஈரம் போக உணர்த்தி வச்சுருக்கேன். வேப்பந்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொழுந்தாக எடுத்து வச்சுருக்கேன். வேப்பந்தலை போடும்போது நம்ம கொஞ்சமாக தான் போடுறோம், அதனால் உங்களுக்கு ஸ்மெல் வராது. வேப்பந்தலை நம்ம போடும்போது நமக்கு பொடுகு வராது, தலையில் அரிப்பு இருக்காது. செம்பருத்தி பூ ஒரு 20 பூ சேர்த்துருக்கேன். பழைய பூவும் காய வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு பழைய பூ எவ்வளவு கிடைக்குதோ நீங்கள் போட்டுக்கலாம், 30 பூ கூட போட்டுக்கலாம். செம்பருத்தி பூ அதிகமாக போடும்போது அந்த வழுவழுப்பு தன்மையோட உங்களுக்கு சீயக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். கறிவேப்பிலை வாசம் வரணுங்கிறதுக்காக நல்லா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கறிவேப்பிலை வாங்கி அலசிட்டு உணர்த்தி வச்சுருக்கேன். இது பூந்தி கொட்டை காய். பூந்தி கொட்டை காயில் உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டேன். இதுதான் விதையை எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விதையோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் பொடி குறங்கும், ரொம்ப நுர வராது. விதையை எடுத்துட்டு இந்த தோலை மட்டும் நல்லா காய வச்சுருங்க. ஒரு 100 கிராம் வாங்கியிருக்கேன் நான். 100 கிராம் வாங்கி விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி காய வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு விதையை எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி விதை எடுக்க வந்துடும். விதையை எடுத்துட்டு 100 கிராமையும் எடுத்து இந்த மாதிரி காய வச்சுருவோம். இப்போ எல்லா பூந்தி கொட்டையும் உடச்சி விதையை எடுத்துட்டேன். இது தோலில் தான் அந்த ஷாம்பு மாதிரி நுர வரும். கொட்டை வேண்டாம், கொட்டை தேவையில்லை. இப்போ இதை நல்லா வெயிலில் காய வச்சுருவோம். சீயக்காய் இது கிலோ 300 ரூபா சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூடு மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. அப்படி வெந்தயம் 1/4 கிலோ. வெந்தயம் சேர்க்கும்போது பொடுகு வராது, உடம்புக்கு குளிர்ச்சி, ஹேருக்கு நல்லது. வெந்தயத்தை சேர்த்து அரைச்சி நம்ம தேய்க்கும்போது வழுவழுப்பு தன்மையோட உங்களுக்கு ஹேர் நல்லாயிருக்கும். இதையெல்லாம் நல்லா வெயிலில் இதையும் சேர்த்து காய வச்சுருவோம். நம்ம காய வச்சு 4 நாள் ஆச்சு, நல்லா காஞ்சிருச்சு. பூந்தி கொட்டை காயோடைய தோல் இந்த அரைச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சீயக்காயை அரைச்சிட்டு வந்துட்டோம். எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக அரைக்க சொல்லிடணும். இதில் நம்ம சாதம் வடித்த தண்ணினா அரிசி கழுவுன தண்ணி இல்லை, சாதம் வடித்து இருக்கிறீங்க இல்லையா அந்த தண்ணி. கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. கரைச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நம்ம சேர்த்துருக்க வெந்தயமெல்லாம் நல்லா ஊறி ஜெல்லு மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். உங்களுக்கு தலைக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கு வராது, எண்ணெய் பிசுக்கும் நல்லா போகும். பாடிக்கு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி குளிச்சிங்கனாலும் சோப்பு போட தேவையில்லை. இந்த தூளை போட்டு நீங்கள் குளிக்கலாம். ரொம்ப ஸ்கின் வலுவலுன்னு இருக்கும். சொரிஞ்சால் கோடுபடும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது, ட்ரை ஆகாது. ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது. எப்போவுமே தலை குளிச்சுட்டு அன்றைக்கிங்க தூக்கம் அதிகமாக வரும், தூங்கக்கூடாது. தூங்குனீங்கன்னா எதுக்காக தூங்கக்கூடாதுங்கிறாங்கன்னா ஹீட் வெளியேறணும். நம்ம தலையில் தேய்க்கிற எண்ணெய் பாடியில் இறங்கி உங்கள் பாடியே ஹீட்டாக இருக்கும். நீங்கள் தூங்குனீங்கன்னா ஹீட் வெளியேற முடியாமல் முகத்தில் பிம்பிள்ஸாக வரும். நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த வேர்வை மூலமாக அந்த ஹீட் வெளியேறும். தண்ணி அதிகமாக வேலை பார்த்தா உங்களுக்கு தவிக்கும். தண்ணி குடிக்கும்போது அந்த ஹீட் வெளியேறும். அதனால் உங்களை படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தூங்குனீங்கன்னா அன்றைக்கிங்க பகலில் தூங்கக்கூடாது. தூங்குனீங்கன்னா பிம்பிள்ஸ் முகத்தில் வரும். அதனால் ஹீட் வெளியேறணுங்கிறதுக்காக தூங்கக்கூடாதும்பாங்க. ரெண்டாவது, நீங்கள் நைட்டு எண்ணெய் தேய்ச்சி, நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு நேரம் இல்லைன்னு நைட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க. அப்படி நைட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக முகத்தில் பிம்பிள்ஸ் வரும். நைட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க, காலை நேரத்தில் தான் குளிக்கணும். இது கொஞ்சம் எவ்வளவு கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நான் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளவு கெட்டியாக வந்துடுச்சுன்னு பாருங்கள். இப்போ மறுபடியும் அந்த சாதம் வடித்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் தேய்க்கிற அளவுக்கு லிக்யூட் பண்ணிக்குவோம். உங்கள்கிட்ட சாதம் வடித்த தண்ணி இல்லைன்னா
நான் இயற்கை ஷாம்புன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் சேர்த்து அந்த சாரை வந்து நீங்கள் இதில் ஊற்றி சீயக்காய் பவுடரோடு சேர்த்து நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். அப்படி அதுவும் உங்களுக்கு சிரமமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் அதுவும் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி அரை மணி நேரம் ஊற வைங்க. எதுவுமே இல்லாட்டியும் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சிங்கன்னா தான் அந்த வெந்தயம்லாம் ஊறி உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு நான் வந்து கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஆயில் வந்து சுத்தமாக இருக்காது, கொஞ்சம் கூட ஆயில் இல்லை பாருங்கள். ஆயில் நல்லா போயிடும், ஷாம்பு மாதிரி நல்லா நுர வரும், தேய்க்கிறதுக்கு வழுவெடுப்பு தன்மையோடு நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.